வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. வீட்டுக்கு வெளியில் காக்கா கரைஞ்சா சொந்தக்காரங்க வருவாங்கங்கிறது நமக்கு மட்டும் இல்லை, சங்க காலத்திலிருந்தே உள்ள நம்பிக்கை தான். ஐந்திணை பாடல் இப்படி சொல்லுது: மறுவில் தூவி சிறு கருங்காக்கை அன்பொடு மரபின் நின் கிளையொடு ஆற பச்சுன் பெய்த பைனின வல்சி பொலமுனை களத்தில் தருகுவென் மாதோ வெஞ்சின விரல் காளையோடு அஞ்சில்லோதியை வர கரைந்தீமே. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பாடல் தலைவி இருக்காங்க இல்லையா, அவங்களோட அம்மா அந்த தலைவனோட அந்த தலைவி உடன்போக்கு போயிட்டாங்க. அந்த பிரிவை தாங்க முடியாமல் அந்த தலைவியை தேடி அந்த பாலை நிலத்தில் தேடி தவிச்சு தளர்ந்து போய் இருக்கும்பொழுது அந்த காக்காவை பார்த்து பாடுறாங்க: நான் உனக்கு மட்டும் இல்லை, உன் உறவினர்கள் எல்லா காகங்களையுமே கூட்டிகிட்டு வா. நான் தங்க கிண்ணத்தில் இறைச்சி கலந்த சுவையான உணவை தரேன். அதை உண்டுட்டு என் வீட்டுக்கு என் தலைவி, இந்த மகள் அந்த தலைவனோட திரும்பி வந்துருவாங்கிற ஒரு நல்ல செய்தியை பாட்டா நீ பாடிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு இந்த பாடலை பாடுறாங்க. சங்க இலக்கிய பாடல்கள் எவ்வளோ கருத்து நிறைஞ்சது பார்த்தீங்களா?